Hey guys, வெல்கம் டு மணி அண்ட் நாலுமே சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா CESS அப்படின்னு ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி அப்படின்னாக்கா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டீசென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேக் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்மளோட டேட்டா எந்த விதமான டேட்டாவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்மளால் க்ளவுடில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த க்ளவுடு வந்து பிளாக்செயின் டெக்னாலஜியோட வந்து இணைஞ்சி இருக்கிறதுனால உங்களோட டேட்டா வந்து செக்யூர்டாகவும் இருக்கும், அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ட்ரேசபிள் டேட்டாவாகவும் இருக்கும் கைஸ். ஸோ இதில் நம்ம வந்து எல்லா விதமான டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். லைக்கு சயின்ஸ், கேமிங், என்டர்பிரைஸ், ஸோ இந்த மாதிரி எந்த விதமான டேட்டாவையும் உங்களால் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னாக்கா 48.3 PB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இதில் வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்மளோட ஃபைல்ஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஏஐ மூலியமாக இது வந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஏஐ வந்து மானிட்டர்ஸும் அண்ட் மெயின்டெனன்ஸும் பண்ணும். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இது க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நமக்கு வந்து இது வந்து ஒரு பேக்கப்பாகவும் இருக்கும் கைஸ். ஸோ வந்து 2 இடத்துல ஸ்டோர் ஆகும். ஸோ அடுத்து வந்து லொக்கேஷன் பேஸ்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரி இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாவா அப்படின்னாக்கா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங், கேமு, RWA, கவர்மெண்ட்டோடது, அப்புறம் வந்து சயின்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான டேட்டாவையும் நம்மளால் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இதோட இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏவினார் கேபிட்டல், IVC, DWF லேப்ஸு, மென்தா, அப்புறம் வந்து IGC கேபிட்டல். ஸோ இதெல்லாமே இந்த IGC வந்து ஒரு கேமிங் பேஸ் பண்ணது கைஸ். ஸோ இதோட பார்ட்னர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிளாக்செயின் அசோசியேஷன் இருக்காங்க, அப்புறம் வந்து இன்டெல் இருக்காங்க, அப்புறம் வந்து அமேசான் இருக்குது, Polkadot இருக்குது, IOTX இருக்குது, பிட்காயின் கேஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பார்ட்னர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 2019 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போ வந்து மெயின்நெட்டை வந்து லான்ச் ஆக போகுது. எப்போனா மே மாதத்தில் வந்து நமக்கு லான்ச் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் கைஸ். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கே மேலே கம்யூனிட்டிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஏன் CESS அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ அதோட வந்து இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போகும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு மெர்க்கல் ஈவெண்ட் ஏர்ட்ராப் பண்ணிருக்கா. ஸோ இது வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து அடுத்த டெலகிராம் ஸ்டோரேஜ் பட்டன் இருக்கா. ஸோ இங்கேருந்து பார்ட்டிசிபேட் கொடுத்துட்டு உங்களோட டெலகிராம் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட டெலகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ இங்கே வந்து ஓப்பன் டெலகிராம் டெஸ்க்டாப் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் அவங்களோட இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே வந்து ப்ளே அண்ட் ஏன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேப் பண்ணணும். ஸோ தட்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். ஸோ ஒரு நிமிஷத்தில் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து டேப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த டோக்கன்ஸ் தான் நமக்கு வந்து CESS டோக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ணி தரப்போகிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஏர்னிங் மெத்தட் தான். டேப் அண்ட் ஏர்ன் மெத்தடில் வந்து இந்த டெலகிராம் பாட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வந்து 8 மில்லியன் USDT ஃபண்ட்ஸ் வந்து இதில் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ HTXும் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ HTXலேயும் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த டோக்கனை. ஸோ டைம் போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 19 செகண்ட் இருக்குது. ஸோ எவ்வளோ வந்து நம்மளால் டேப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் 2000 டோக்கன்ஸ் கிட்ட நெருங்கிட்டேன். 3, 2, 1 ஃபினிஷ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நிமிஷத்தில் நம்மளால் வந்து ஏகப்பட்ட டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் கைஸ். ஸோ இதுதான் இவ்வளோ இதில் வந்து விஷயம். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஏர்னிங் மெத்தடு. ஸோ அனதர் ஏர்னிங் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, டாஸ்க் மூலிமா ஏர்ன் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம பார்த்தது வந்து டெலகிராம் பாட்டு மூலிமா ஏர்ன் பண்ணக்கூடியது. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து அப்புறம் சொல்கிறேன். வீடியோ எண்டிங்கில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து இங்கே கம்யூனிட்டியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து ஷேர் ஏர்ட்ராப் பண்ணிருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்து நம்மளோட எக்ஸு அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஐ ஹாவ் அக்செப்ட் அண்டு அந்த அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டினியூ வித் எக்ஸு. ஸோ இப்போ வந்து ஆத்தரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து டெய்லி செக்இன் இருக்குது. அதுக்கப்புறம் ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, அவங்களோட டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டாஸ்க் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான டாஸ்க்கு அப்படின்னாக்கா குயிஸ் சேலஞ்சு. ஸோ இதில் வந்து மொத்தம் 100 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ சான்ஸ் வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இதை விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த 100 பாயிண்ட்ஸும் கிடைக்காது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதில் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இதில் வந்து விஷயமே. ஸோ முக்கியமாக இதில் வந்து உங்களோட பிட்கெட் அக்கௌண்ட்டு இல்லாட்டி மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட்டு எதுலையாச்சும் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம கொடுக்க வேண்டிய டோக்கன்ஸ் வந்து அந்த வேலட் மூலிமா நமக்கு வந்து கிடைக்கும் கைஸ். ஸோ இப்போ நம்ம டெலகிராம் பாட்டில் வந்து டேப் பண்ணதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் என்கிட்ட வந்து 2061 டோக்கன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதோட டோக்கன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 20.61 CSS டோக்கன் வந்து நமக்கு இது மூலிமா கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா உங்களால் இவ்வளோ டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களால் எவ்வளோ வேணாலும் டேப் பண்ணிக்க முடியுங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபைல் காயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பேஸஸில் உள்ள ப்ராஜெக்ட் தான். ஸோ அதோட ஹைப்புங்கிறது ஆரம்பத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்மளால் ஃபைல்ஸை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். பட் இதில் வந்து நம்மளால் எந்த விதமான டேட்டாவாக இருந்தாலும் நம்மளால் இதில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து விஷயம். ஸோ மறக்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.